ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 17 முடிய வேத வசனங்களுக்கு நாம் செவி சாய்ப்போம். என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலாய் இருந்தது. ஆதலால் நான் அவனிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மகதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தங்களாயிருக்கிறோம். கெட்டு போவர்களுக்கோ மரணத்திற்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ள ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எனக்கு எவன் தகுதி உள்ளவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். செபிப்போமாக. கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு எத்தனையோ தீமையான காரியங்கள் குடும்பத்தின் வழியாய் சத்ருவான் செயல்படுகிறான், ஊழியத்தின் வழியாய் செயல்படுகிறான், சமுதாயத்தின் வழியாய் செயல்படும் பொழுது நாங்கள் சில நேரங்களில் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். அதனால் வேத சத்தியத்தின்படி சாத்தானால் நாங்கள் மோசம் போகாதபடிக்கு தந்திரமாய் கொண்டு வருகிற அந்த தந்திரத்தை நாங்கள் அறிந்து புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை மாற்றம் நாங்கள் நிறைவேற்றும்படி கர்த்தர் உதவி செய்கிறமைக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலோசனை வழியாய் இந்த வேத சத்தியங்களுக்கு உதவி செய்கிறது அப்பா. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, பெரியோர்களை, சிறியோர்களை எல்லாருடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் ஆண்டவரை தன்னுடைய ஆவியில அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வழிவாசல்களிலே அந்த ஜீவ பாதையிலே நாங்கள் நடக்கும்படி, அந்த நித்திய பாதையிலே நாங்கள் நடக்கும்படி, நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடக்கும்படி கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன விண்ணப்பங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில எனக்கு என் தேவன் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்பாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். சுவாமி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கண்ணீர்களை துடைப்பீராக, அவருடைய வேதனைகளை நீக்குவீராக, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பீராக. சுவாமி, பலவீனத்திலிருந்து பலன் பூர்ணமாய் விளங்கட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்க தாய் தகப்பனை தேவன் ஆறுதல் படுத்துக. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. அநாதைகளாக இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை என் தேவன் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பின்வாங்கி போன ஊழியக்கார பிள்ளைகளை மீண்டும் நம்முடைய சமூகத்தில் வந்து அறிந்து கொள்கிற அறிவினால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். பிசாசு ஒருவரையும் மோசம் போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அனுப்பி வையுங்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒரு வாய்க்காலாய் நீங்கள் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தால் கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. God bless you.